என் பிள்ளைகளுக்காக இந்த முடிவை எடுத்தேன். சஞ்சய் பட பூஜையில் சங்கீதா விஜய் பேச்சு. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் தளபதி விஜய். இவரை பற்றி எந்த செய்திகள் வெளியானாலும் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிவிடும். கடைசியாக இவர் நடிப்பில் கோட் திரைப்படம் வெளியாகி வசூலில் சாதனைகளை படைத்து வரும் நிலையில் கடைசியாக தளபதி 69 படத்தை முடித்துவிட்டு சினிமாவை விட்டு விலக இருப்பதாக அறிவித்தார். இதன் பிறகு அரசியல் கட்சி பணிகளில் தீவிரமாக களமிறங்க இருக்கிறார். அதற்கான அடுத்த கட்ட வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை பிப்ரவரி மாதம் தொடங்கியிருந்தார். அப்பொழுதிலிருந்து இவரை பற்றி பல வதந்திகள் ஒரு சிலர் உருவாக்கி வருகின்றனர். இதில் முக்கியமாக தனது மனைவி சங்கீதாவை பிரிந்துவிட்டார் என்ற செய்தி வைரலாகி வருகிறது. இவருக்கு இளைஞர்கள் ஆதரவு பெரும் அளவிற்கு இருக்கும் நிலையில் இவரை பற்றிய வதந்திகளும் ஹேட்டர்ஸ் உருவாக்கி வருகின்றனர். இவர் இந்த வதந்திக்கெல்லாம் பதில் சொல்லாமல் தனது வேலைகளில் பிஸியாக இருந்து வருகிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை அடுத்த மாதம் நடத்துகிறார். விஜயின் விவாகரத்து வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க சங்கீதா விஜய் முடிவெடுத்துள்ளார். தன் பிள்ளைகளுக்காக வெளிநாட்டில் அவர்களின் படிப்பிற்காக தங்கியுள்ளார். இவர்களுக்கு சஞ்சய் மற்றும் திவ்யா என்ற 2 பிள்ளைகள் இருக்கின்றனர். சஞ்சய் லண்டனில் சினிமா பற்றிய படிப்பை படித்து முடித்துள்ளார். விஜய் மகளும் அங்கு தற்போது படித்து வருகிறார். இவர்களின் படிப்பிற்காக வெளிநாட்டில் இருக்கும் முடிவை சங்கீதா விஜய் எடுத்துள்ளார். இதனால் பல நிகழ்ச்சிகளில் இவர்களால் ஒன்றாக இணைந்து பங்கேற்க முடியவில்லை. விரைவில் மகன் சஞ்சயின் முதல் பட பூஜையில் விஜயுடன் சங்கீதாவும் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. லைகா நிறுவனம் சஞ்சயின் முதல் பட பூஜையின் வீடியோ வெளியிடுவார்கள் என கூறப்படுகிறது.